ஸ்டார்டிங் வந்து என்கிட்ட பேசினது அக்கா தான் பேசினாங்க. எனக்கு அது வயசு பெருசா வித்தியாசமா தெரியல. வயசுனால ஏதோ ஆக போறதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே நானும் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஆனா அது வீட்டில் தெரிய வரப்ப எங்க அம்மா வந்து തമ്പിன்னு சொன்னியம்மா அப்படின்னாங்க. அவகிட்ட அக்கா அக்கான்னு சொன்னியடா அப்படின்னாங்க. ഞാനിപ്പം അവനെ എടാ എടാ എന്നൊക്കെ വിളിക്കുമ്പോൾ തന്നെ സൊസൈറ്റി നമ്മളോട് ചോദിക്കുന്നത് ഹസ്ബൻഡ് അല്ലേ, അപ്പം അവനെ ഡാ എന്ന് വിളിക്കാൻ പറ്റുമോ? தமிழ் கொஞ்சம் குறைவா தெரியும் அப்படிங்கறனால கேஷுவலா அவன்னு சொல்றீங்களா இல்ல இயல்பாவே அவரை பத்தி சொல்லல அவன்னு தான் வருதா? ഓട്ടോമാറ്റിക്കലി അവനാണ് വരുന്നത്. கல்யாணம் முடிஞ்ச புதுசுல எனக்கு காலில் விழுன்னு கேட்பான் சார். காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாம் சொல்லுவான். அப்போ நான் சொல்லுவேன் நான் தான் பெரிய பொண்ணுன்னு. என்னை வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போது இவன் ஐடி கார்டு கூட போடாமல் வந்தாங்க சார். ஏங்க ப்ரப்போஸ் பண்றப்ப ஐடி கார்டை போட்டு வருவானுங்க. இதுக்கு ஜூனியருக்கு மெசேஜ் அனுப்புனீங்க? எனக்கு ஜூனியரும் தெரியாது. நான் வந்து கல்யாணத்து வரைக்குமே போயிட்டேன். டேரெக்டாக லவ்லாம் சொல்லி இதுக்கெலாம் இல்லை. நான் இன்னைக்கு நீ நான் என்ன விஷயத்தை பேசவிருக்கிறது அப்படின்னா, அதாவது கணவரை விட அதிக வயதுடைய மனைவி, கணவருக்கு மனைவியோட வயது கம்மி. நீங்க அப்படி பாரு சூப்பர் சீனரி. இந்த சீன்தான ஊருக்குள்ள நடக்கவே இல்ல, இப்ப அது நடக்க போகுதா? ஆரம்பிக்கலாங்களா? கணவருடைய வயது குறைவாக இருப்பதால என்னென்ன மாதிரியான கிண்டல் கேலி உங்களுக்கு உண்டு? கணவன் மனைவிக்குள்ள என்னென்ன மாதிரியான கிண்டல் கேலி உண்டு? பல இருக்குதே, எதை சொல்றது? அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கேங்லலாம் வந்து எல்லாருமே அவங்க ஏஜ்னால ரொம்ப எங்கா இருப்பாங்க. ஸோ நான் ஈஸியாக வந்து அவங்கள கிண்டல் பண்ணுவேன். என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு அவங்கள கிண்டல் பண்ணுவேன். அதாவது அவரை விட்டு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கே வாடா போடா அவங்க எல்லாரையும் கலாய்க்கிறது. அப்படி நினைக்கிறது தப்பு தானே. சொல்லி தொலைங்களேண்டா, அவங்களுக்கு தான் ஃபால்ட். ஆமா, உங்களுக்கு தான் ஃபால்ட். എനിക്ക് 2 years ഡിഫറൻസ് ഉണ്ട് ഞങ്ങൾ രണ്ടും തമ്മിൽ. ഞാനിപ്പം അവനെ എടാ എടാ എന്നൊക്കെ വിളിക്കുമ്പോൾ തന്നെ സൊസൈറ്റി നമ്മളോട് ചോദിക്കുന്നത് ഹസ്ബൻഡ് അല്ലേ, അപ്പം അവനെ ഡാ എന്ന് വിളിക്കാൻ പറ്റുമോ? തപ്പുമാ, ரொம்ப തപ്പു. ഇങ്ങനൊരു ക്വസ്റ്റ്യൻസ് വരുന്നുണ്ട്. പക്ഷേ ഞങ്ങൾ രണ്ടും ആ ഒരു സെയിം വൈബ് ആയതുകൊണ്ട് ഞങ്ങൾക്ക് രണ്ടിനും ആ ഒരു ഇഷ്യൂസും കാര്യങ്ങളും ഒന്നുമില്ല. வயசு கூட இருந்தாலுமே கூட தான் இப்போ வாடா போடன்னு கூப்பிட சகஜமாயிடுச்சு. இதுக்கு பேர் எங்கள் அப்பத்தா சொல்லுவோம் அடிக்கடி, இதெல்லாம் தாண்டா பேராண்டி கால கொடுமை அப்படின்னு. இது ஒரு கால கொடுமை. தமிழ் கொஞ்சம் குறைவா தெரியும் அப்படிங்கறனால கேஷுவலா அவன்னு சொல்றீங்களா இல்ல இயல்பாவே அவரை பத்தி சொல்லல அவன்னு தான் வருதா? ഓട്ടോമാറ്റിക്കലി അവനാണ് വരുന്നത്. உட்காந்துட்டு திமிரா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது, ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்கே தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. சும்மா அங்க வந்துட்டு பேசுறது அவன் வந்து யோசிச்சு பாருங்க சார். எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் 2 months தான் டிஃப்ரென்ஸ். 2 months. ஆனால் அதுக்கே வந்து கல்யாணம் முடிஞ்ச புதுசுல எனக்கு காலில் விழுன்னு கேட்பான் சார். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாம் சொல்லுவான். அப்போ நான் சொல்லுவேன் நான் தான் பெரிய பொண்ணுன்னு. அப்படி நாங்கள் கேள்வி பண்ணி அதான் இல்லைங்கிறேன். நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிறேன். வாய்ப்பே இல்லை. லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் தாங்க சார். என்னை வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போது இவன் ஐடி கார்டு கூட போடாமல் வந்தாங்க சார். ஏங்க ப்ரப்போஸ் பண்றப்ப ஐடி கார்டா போட்டு வருவானுங்க? இந்த மாதிரி காமெடிலாம் பண்ணாதீங்க. அப்புறம் நான் வேற மாதிரி மண்டை சூடாகி வேற மாதிரி நான் ஆயிடுவேன். இல்லை சார், நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். அப்புறம் என் பின்னாடி சுற்றும் போது கூட எப்பயுமே ஐடி கார்டுலாம் தான் வருவான். இவருக்கு இதான் வேலை. அப்போ நான் கேட்டேன் ஐடி கார்டு எங்கடான்னு கேட்டேன். எனக்கு இன்னும் இஷ்யூ பண்ணலன்னு சொல்லுவான். இன்னொன்று சார், அவன் டிப்ளமோ முடிச்சுட்டு வந்ததுனால அவன் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தான், நான் செகண்ட் இயர்ல இருந்தேன். காலேஜ்லயும் நான் தான் சீனியர்ல இருந்தேன். ஏண்டா எதுக்கு இதெல்லாம்? அப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்ப உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்றப்ப நீங்க ஒத்துக்கிட்டீங்க? இல்லை சார், என்எஸ்எஸ் கேம்ப்ல தான் மீட் பண்ணோம். அவன் வந்துட்டு என்கிட்ட பேசும்போது நான் வந்து டிப்ளமோ படிச்சிருக்கேன், அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கேன் அப்படிலாம் விட்டு போட்டு என்கிட்ட பேசுவான் சார். இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. பட் ஆனால் உங்களுக்கு முன்னாலே தெரியுமா உங்களோட அவங்க மூத்தவங்க? அதனால தான் சார் ஐடி கார்டு போடல. ஏன்னா ஐடி கார்டில் வந்துட்டு டேட் ஆஃப் பர்த் இருக்கும்ல, ஸோ அதை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதனால தான் நான் ஐடி கார்டு போடாமல் போனேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். பொம்பளை பிள்ளை கரெக்ட் பண்ண நீப்பா. டேய் சொல்லு மாடு, சொல்லு மாடு 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 மாடு. இல்லை இப்போ ஓகே ஆன பிறகு நீங்கள் சொல்லி நீ என்னோட சின்ன பையன் சாரி நீ ஏமாத்திட்டு லவ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது வா. சொன்னேங்க சார். சொல்லியும் 2 மாசம் என் பின்னாடி அலைஞ்சாங்க சார். எத்தனை தடவை சொல்றீங்க என் பின்னாடி வராதுன்னு? அறிவில்ல இருந்தா ஏங்க வரேன்? என் மேல உங்களுக்கு லவ் வர வரைக்கும் வருவேன். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு. சச்சின் டெண்டுல்கர் வந்து இருக்காங்க, அவங்களாம் நல்லா வாழ்றியா, ஏன் நம்மளும் வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க சார். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆனால் சச்சின் எவ்வளோ பெரிய மனுஷன், 100 centuries அடிச்ச ஒரு ஆளை ஆகுன்னா இதுக்கு தான் எக்ஸாம்பிளுக்கு இருக்கிறாங்க. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா அதுக்கப்புறம் எப்படி கன்வின்ஸ் ஆனீங்க? எனக்கு புரியல. சின்ன பையனாச்சே சார். அது வந்து என் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி பரவாயில்ல 2 months தானே பெருசாக தெரியாது. ஓகே ஏத்துக்கங்க. நீ அப்பதான் நம்ம டெய்லி பிஸியா இருப்போம். நீ வந்து உடம்ப மெயின்டைன் பண்ணிக்கோ, நீயும் சின்ன பிள்ளை மாதிரி இருக்க மாதிரி காமிச்சிக்கோ, அதெல்லாம் தெரியாது யார்ட்டையும் சொல்லாத. இஸ் இட்
பட் எப்படி வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க? வீட்டில் சொன்னாங்க சார். என்ன தெரியுமா சொன்னாங்க? 2 மாச குழந்தையா நீ இருக்கும்போது தான் அவன் பிறந்திருக்கான், உனக்கு ஒரு மாதிரி இல்லையான்னு கேட்டாங்க. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரதில்ல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. 2 மாசம் பெருசா தெரியாது, யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் அப்படிலாம் நான் சொன்னேன். உனக்கு அசிங்கமா இல்ல? 2 மாசம் உன்னோட சின்ன பையன், ஒரு தம்பின்னு கூப்பிடுற வயசுல நீ போய் கல்யாணம் பண்ணிட்ட அப்படிலாம் சொல்றேன். வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? கிட்ஸோட பர்த்டே அப்போ பர்த்டே பார்ட்டி வந்துட்டப்போ அவங்க வந்திருந்தாங்க. அவங்களா பார்த்து எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பிச்சாங்க. ஹாய் ஹவ் ஆர் யூன்னு அனுப்பிச்சுட்டாங்க. ஒன்ஸ் அவங்க மெசேஜ் அனுப்பிச்சதுக்கப்புறம் சரி எனக்கும் தோணுச்சு சரி ஓகே. நீங்க எதுக்கு ஜூனியருக்கு மெசேஜ் அனுப்புனீங்க? எனக்கு ஜூனியரும் தெரியாது. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். நான் வந்து கல்யாணத்து வரைக்குமே போயிட்டேன். டேரெக்டாக லவ்லாம் சொல்லி இதுக்கெலாம் இல்லை. நான் உனக்கு பிடிச்சிருக்கு, ஒரு வருஷம் சின்னதுனா என்ன ரிஸ்க் எடுக்கணும். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. பார்த்த உடனே உன்னையும் பிடிச்சது, அதான் வேலைக்கு சேர்ந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் வந்து என்னன்னா எங்கள் தாத்தாக்கும் அம்மைக்கும் வந்துட்டு எங்கள் அம்மை வந்துட்டு எங்கள் தாத்தாவோட 6 மாதம் பெரியவங்க. அதனால நான் அதை ஒரு கீ பாயிண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன் அவங்களே நல்லா வாழ்ந்து முடிச்சுட்டாங்க, 4 குழந்தைங்களை பெற்றாங்க, நல்லா தானே இருந்தாங்க. கருப்பும் சிகப்பும் சேர்ந்து இந்த நாட்டை ஆளலையா? ஆண்டு பல சாதனைகளை செய்யலையா? அந்த மாதிரிதான் நீ நானும் சேர்ந்து ஏன் இந்த வீட்டை ஆள முடியாது? பாத்துங்க, ரெஃபரன்ஸ் ஃபேமிலில இருந்து எடுத்திருக்காப்ல. உங்கள மாதிரி சச்சின் டெண்டுல்கர் லெவலுக்கு போல. அது ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். எனக்கு டேட் குடிக்கலான்ட்டு இதை கேட்டிருந்தாங்க, அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இது கேட்டிருந்தாங்க. அப்பதான் அவங்களுக்கே தெரியும் 96 நான் 97. வீட்டில் என்ன ரியாக்ட் பண்ணாங்க? என்னடா இப்படி பண்ணி வச்சுக்கிற, பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்க. போய் ஒரு இப்போவுமே வந்து எங்க வீட்ல நாங்க ஷோக்கு வரணும் போது வந்துட்டு இல்ல போகாத, இல்லாட்டி வந்து போயிட்டு நிறைய பேர் பேசாம சும்மா உட்காந்துட்டு வந்துருவாங்கல்ல, அந்த மாதிரி பேசாம உட்காந்துட்டு வந்துரு. நீ என்ன கவனிப்பாயின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவ்வளோ டீட்டெயிலாலாம் கவனிச்சிருக்காங்களே. வேற ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. நார்மலாக வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க என்ன சொல்லுவாங்க, மா புருஷன் பேச்சை கேளுமா, நான் சொல்கிறது கேளுமா அப்படின்வாங்க. நான் திடீர்னு சொல்லுவேன், டே உன்னை விட நான் தான்டா வயசுல பெரியவன், நீ ஏன் பேச்சை கேளுடா அப்படின்னு. என்ன சொல்றேன்? எத்தனை வயசு வித்தியாசம் உங்களுக்கு? 2 வயசு சின்னவங்க என்ன விட. காதல் திருமணம் தான்? ஆமா, லவ் மேரேஜ் தான் சார். அவங்க என் காலேஜ் ஜூனியர். ஏன் இப்படி பாக்குறாரு? காலேஜ் சீனியர். ஸ்டார்டிங் வந்து என்கிட்ட பேசினது அக்கா தான் பேசினாங்க. ஒரு அக்கா நீங்க கூப்பிடுற? உங்க அப்பா அம்மா தப்பா நினைப்பாங்கல்ல, அதான் கூப்பிட்டேன். அவங்க தப்பா நினைக்கிறாங்களோ இல்லையோ, நான் தப்பா நினைப்பேன். அக்கான்னு பேச ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ஒரு படியா. நீங்க என்ன சொல்லுவீங்க அவரை? நான் வாடா போடா அப்படிதான் சார் சொல்லிட்டு இருந்தேன். வாடா, ஏய் போடா, ஏய் வாடா போடா. அது போக போக வந்து என்கிட்ட வந்து வேற மாதிரி பேச ஆரம்பிச்சான். என்னடா வேற மாதிரி பேசுற அப்படின்னு கேட்கும்போது, இல்ல எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா விளையாடாதடா போடா அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு அது வீட்டில் தெரிய வரப்ப எங்கள் அம்மா வந்து தம்பின்னு சொன்னியம்மா அப்படின்னாங்க. அவகிட்ட அக்கான்னு சொன்னியடா அப்படின்னாங்க. அத்தனையும் நடிப்பா சொல்லுலதா, நடிப்பா இல்லை. அப்போ அது எப்படி அக்செப்ட் பண்ணாங்க? தம்பி நீங்க அவங்க அக்செப்ட் பண்ணல சார், கடைசி வரைக்கும் அக்செப்ட் பண்ணல. எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. சரி நீ என்ன நம்புறியா, என் கூட வரியா அப்படின்னாங்க. நான் அடுத்த செகண்ட் யோசிக்காம சரி போலாம் அப்படின்ட்டு நாங்கள் வீட்டை விட்டு போயிட்டோம்.